நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நித்யானந்தா முதலாக போலீசால கைது செய்யப்பட்டப்போ அவர் எந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆரம்பத்தில் தெளிவாக தெரியாது, பல பேருக்கு புரியவே இல்லை. இவர் ஒவ்வொரு விஷயத்தையும் லீகலா ஒன் பை ஒன்னா பிரேக் பண்ணிட்டே வர்றாரு. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க அவருடைய லீகல் டீம் அப்படிங்கிற காரணத்தினால தான் பெங்களூர் சிஐடி போலீசார் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றையும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றாக வெளியிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கர்நாடக பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. ரஞ்சிதா நித்யானந்தா வீடியோ விவகாரம் தான் அவர் மீதான மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து சொல்லப்பட்டு வந்தாலும் கூட உண்மையிலேயே போலீசார் எதை ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பற்றி ஒரு தகவல் சொல்லப்படுது. அது என்னன்னா, ஆர்த்தி ராவ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி கொடுத்த ஒரு புகார். அவர் மீது பாலியல் ரீதியாக நித்யானந்தன் தவறாக நடந்து கொண்டார் என்று சொல்லப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆர்த்தி ராவ் தான் நித்யானந்தனுடைய படுக்கை அறைக்குள்ள அங்க இருக்கிற அந்த ஏர் கூலருக்குள்ள கேமராவை கொண்டு போய் ஒளிச்சு வச்சதாக இப்ப ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் தேவை பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முன்னாலையும் பின்னாலையும் பாதுகாப்புக்கு போலீஸ் வாகனங்கள். வந்தாவா சிவப்பு விளக்கு சுழல்ற கார்ல பயணம். இப்படி ஒரு மரியாதையை தமிழகத்துல நித்யானந்தாவுக்கு கொடுத்திருக்கிறது தான் மதுரை ஆதீனத்தோட தலைவர் பதவி. பெங்களூர்லயோ கூட்டத்தோட தள்ளுமுள்ளுல சிக்கி சிறைக்கு போய் அவமானத்துக்கு ஆளான நித்யானந்தா ஆவேசம் அடைஞ்சுதான் கர்நாடக அரசுக்கு எதிராகவே போராட துணிஞ்சிட்டார்னு சொல்றாங்க அவரோட ஆதரவாளர்கள். பெங்களூர்ல பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கு ஒரு இளம் பெண்ணின் பகீர் குற்றச்சாட்டு. இதுக்கு பதிலடி தரணுங்கிறதுக்காக அவசரமா பெங்களூரு பிடதி ஆசிரமத்தில் ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தார் நித்யானந்தா. All the media persons, photographers, videographers, everybody, with my love and respects. இந்த கூட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கும் நித்யானந்தாவுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலா மாறி கைகலப்புல முடிஞ்சது. விடுதி ஆசிரமத்தில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் கர்நாடகா முழுவதும் நித்யானந்தாவுக்கு எதிரான அலையா விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியது. பல்வேறு கன்னட அமைப்பினர் நித்யானந்தாவுக்கு எதிரான போராட்டங்கள்ல குதிச்சாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ஏராளமான போலீசார் ஆசிரமத்துக்கு முன்னால குவிக்கப்பட்டிருந்தாங்க. பல்வேறு அமைப்பினர் கண்டன ஊர்வலம் நடத்தினாங்க. இன்னும் சிலரோ விடுதி ஆசிரமத்தை முற்றுகையிட்டாங்க. நித்யானந்தா ஆசிரமத்துக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பமாச்சு. ஒரு கட்டத்தில் ஆர்ப்பாட்டக்காரங்க ஆசிரமத்தோட கேட்டை தாண்டி உள்ள குதிச்சாங்க. இதை எதிர்கொள்ள நித்யானந்தாவோட ஆண் பெண் சீடர்களும் உள்ள தயாராகவே இருந்தாங்க. ரெண்டு தரப்பினரும் பயங்கரமா மோதிக்கிட்டாங்க.
ஆசிரம வளாகத்துல பெரும் கலவரம் வெடிச்சது. பதட்டமான இந்த சூழல்ல தான் சில அதிரடியான முடிவுகளை அறிவிச்சது கர்நாடக அரசு. உடனடியா நித்யானந்தாவை கைது செய்ய அரசு உத்தரவிட்டது. அது மட்டும் இல்லாம நித்யானந்தாவோட ஆசிரமத்துக்குள்ள ரெய்டு நடத்தி ஆசிரமத்துக்கு சீல் வைக்கவும் அரசு உத்தரவிட்டது. கர்நாடக முதல்வர் சதானந்த கவுடாவோட இந்த அறிவிப்புகள் வெளியான உடனேயே தலைமறைவாயிட்டாரு நித்யானந்தா. கர்நாடக போலீசார் பல தனிப்படைகளை அமைச்சு நித்யானந்தாவை தேடி வந்தாங்க. இந்த சமயத்துல மதுரை ஆதீனமும் ஆட்கள் நடமாட்டம் இல்லாம மூடி வைக்கப்பட்டிருந்தது. தமிழகத்துல பல பகுதிகளிலையும் நித்யானந்தாவை தேடி கர்நாடக போலீசார் அலைஞ்சு திரிஞ்சாங்க. இந்த நிலையில 5 நாட்கள் கழிச்சு ரகசியமா பெங்களூரு கோர்ட்ல சரணடைய வந்த நித்யானந்தாவை போலீசார் கைது செஞ்சாங்க. போலீஸ் விசாரணைக்கு பிறகு மறுநாள் நித்யானந்தா கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்டாரு. உடனே கோர்ட் நித்யானந்தாவுக்கு ஜாமீன் வழங்கியது. கோர்ட்டுக்கு வெளியே காத்திருந்த ஏராளமான கூட்டம் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்ப கூட்டத்தோட தள்ளுமுள்ளுல சிக்கி திணறியபடி போலீஸ் ஜீப்பில் அழைத்து செல்லப்பட்டார் நித்யானந்தா. சிலர் நித்யானந்தாவை தாக்கவும் முயற்சி செஞ்சாங்க. எதிர்ப்பாளர்கள் எல்லாரையும் லத்தி சார்ஜ் செஞ்சு விரட்டி அடிச்சது போலீஸ். ஜெயிலுக்கு போகாம உடனே ஜாமீன் வாங்கி வெளியே வந்த நித்யானந்தாவை மீண்டும் கைது செய்யறதா அறிவிச்சது கர்நாடக போலீஸ். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததா நித்யானந்தா மீது போடப்பட்டிருந்த வழக்கில் தான் அவர் திரும்பவும் கைது செய்யப்படுறதா போலீஸ் அறிவிச்சது. மைசூர் சிறையில் அடைக்கப்பட்டாரு நித்யானந்தா. இதுக்கிடையில விடுதி ஆசிரமத்தில் மாவட்ட நிர்வாகமும் போலீசாரும் தொடர் சோதனைகளை நடத்தினாங்க. இதனால ஆசிரம வளாகம் பரபரப்பா காட்சி வந்தது. சோதனையை முடிச்சு வெளியே வந்த அதிகாரிகள் திரும்பவும் ஆசிரமத்துக்குள்ள சோதனை தொடரும்னு அறிவிச்சாங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் போலீஸ் டீமும் சேர்ந்து ஆசிரமத்தில் ஜாயிண்ட் சர்ச் நடத்திட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஆசிரமத்தோட ஒரு சில பகுதியில் மட்டும்தான் சோதனை செய்ய முடிஞ்சுது. சோதனை முடிவில் கம்ப்யூட்டர் சர்வர் ரூமில் இருந்து சந்தேகப்படும்படியாக ஒரு சில ஹார்ட் டிஸ்க்னு சொல்கிற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மட்டும்தான் கிடச்சிது. அதனால் நாளைக்கும் ஆசிரமத்தில் சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும். அடுத்த நாள் கோர்ட் வளாகமே பரபரப்போட காத்திருந்தது. விசாரணைக்காக சிறையிலிருந்து நித்யானந்தா வரதா அறிவிக்கப்பட்டிருந்ததால பெரும் பதட்டம் அங்கே உருவாச்சு. பாதுகாப்புக்குன்னு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாங்க. பெரும் கூட்டத்தில் கலவரம் நடந்தா கூட்டத்தை கலைப்பதற்கு வஜ்ராங்கிற வாகனத்தை போலீஸ் பயன்படுத்துறது வழக்கம். நித்யானந்தா மேல தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீசார் கருதியதால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா வஜ்ரா வாகனத்திலேயே அழைச்சிட்டு வரப்பட்டாரு நித்யானந்தா. விடுதி ஆசிரமத்துக்கு நித்யானந்தா போகக்கூடாதுன்னு தடை விதிச்சு கோர்ட் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருந்தது. உடனடியா பெங்களூர்ல இருந்து மதுரை ஆதீனத்துக்கு பயணமானாரு நித்யானந்தா. இப்போ தன்னோட ஆசிரமத்துக்கு சீல் வைக்கவும் தன்னை கைது செய்யவும் உத்தரவிட்ட கர்நாடக முதல்வர் மீது 10 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட வழக்கு தொடர இருப்பதா அறிவிச்சிருக்கு நித்யானந்தா தரப்பு. பெங்களூரு ஆசிரமத்துக்கு நெருக்கடிகள் முற்றிவிட்ட நிலையில கர்நாடக அரசுக்கு எதிராக போராட துணிந்திருக்கும் நித்யானந்தாவோட இந்த செயல்பாடு பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. கர்நாடகாவில் இனி நித்யானந்தாவோட ஆசிரமமான தியான பீடத்தை நடத்துறது கடினம் அப்படிங்கிறது பலரோட கருத்து. இந்த நிலையில இப்போ நித்யானந்தாவுக்கு இருக்கும் ஒரே ஆதரவு மதுரை ஆதீனம் தான். அதனால
இங்கே இருந்தபடியே தான் மீதான எதிர்ப்புகளை சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் நித்யானந்தாவோட திட்டமாக கருதப்படுது. மதுரை ஆதீனத்திலிருந்தும் நித்யானந்தாவை விரட்டியே தீர்வோம் அப்படிங்கிறது தான் எதிர்ப்பாளர்களோட சமீபத்திய உறுதியான அறிவிப்பு. கடந்த 2 மாசமாகவே நித்யானந்திற்கு எதிரான வழக்குகள்ல பல விஷயங்கள் அவருக்கு சாதகமா அமைஞ்சிச்சு. அவருக்கு எதிரானவர்களுடைய குரல் அவ்வளவு தூரம் எடுபடலை அப்படிங்கிற உள்ளிட்ட பல சாதகமான விஷயங்களை நித்யானந்தன் சந்திச்சார். பட் சமீபத்தில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நித்யானந்தரின் பிடதி ஆசிரமத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் படிப்படியாக அவருக்கு பாதகமான பல விஷயங்கள் நடந்து சில குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நித்யானந்தர் கைது செய்யப்பட்டார். இதுக்கிடையில மதுரை ஆதீன மீட்பு குழு தொடங்கி நித்யானந்தருக்கு எதிரான பலரும் தங்களுடைய கரத்தை வலுப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அருணை தீபா. சின்ன வயசுல ஒல்லியா இருந்த தீபா கல்யாணம், குழந்தை பிறப்பு, இதுக்கப்புறம் குண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அவங்க பல சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. குண்டாக நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். என் பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் அப்படி தான் போட்டுட்டு வருவாங்க. என் பிள்ளைங்க என்ன கேட்கும், அம்மா நீ போட மாட்டியா அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லான்ட்டு. அவங்களுக்கு அது ஒரு காம்ப்ளெக்ஸாகவே பிள்ளைங்களுக்கு இருக்கும். ஏம்மா நீ மட்டும் எப்போ பார்த்தாலும் சாரீ போட்டு வர, இல்லை சுடிதார் தான் போட்டு வரீன்னு. பட் எனக்கு அது நிச்சயமாக சூட் ஆகாது அந்த ட்ரெஸ்ஸு. பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய அம்மாங்க எல்லாமே நல்லா ஸ்லிம்மாக நல்லா இருப்பாங்க. நான் குண்டா இருக்கேன்ற ஒரே இதனால தான் அந்த பிள்ளைங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுது. குண்டா இருக்கிறோமே அப்படிங்கிற கவலையில இருந்த தீபா ஒரு ஆச்சரியமான மருந்தை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. ஆட் பார்த்தேன் நான். அவங்க என்ன எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா ஈவன் 1 monthல 5 to 6 kgs நாங்கள் குறைப்போன்ற மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு. மார்னிங் ஒரு ட்ரிங்க் எடுக்கணும். அது கிளென்சர் வித் அப்புறம் ஒரு ட்ரிங்க் மில்க் கூட அடித்து சாப்பிட சொல்லுவாங்க. நைட்டும் அதே மாதிரி அதே இது ஆஃப்டர்நூன் மட்டும் தான் ஃபுட்டு அது உங்களுக்கு. நான் இது எனக்கு மந்த்லி 5000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணேன் நான் இந்த ஃபுட்டுக்காக வேண்டி. ஆனால் நல்லா குறைஞ்சேன் நான் ஆக்சுவலாக. அவங்களுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்ததுமே நானும் நல்லா ஆசையாக தான் சாப்பிட்டேன், குறைஞ்சது எனக்கு. இவங்க பூங்கொடி சென்னை சைதாப்பேட்டையில வசிக்கிறாங்க. குண்டா இருக்கிறோமேங்கிற கவலை பூங்கொடிக்கு எப்பவுமே உண்டு. தீபாவுக்கு மருந்து வித்த அதே நிறுவனத்தை சேர்ந்த வேற ஏஜென்ட்டுங்க பூங்கொடியையும் அணுகியிருக்காங்க. குண்டாக நான் போனேன், 7 நாள் போய் மருந்து குடித்தேன். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது, உடம்புல கொஞ்சம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை டேப்லெட்லாம் வாங்கணும்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் வாங்கினாங்க. மருந்து விற்கிற நிறுவனம் பூங்கொடி கிட்ட நீங்க எங்க நிறுவனத்துல ஏஜென்ட்டா சேர்ந்து மருந்தை வித்து கொடுத்தா மாசம் மாசம் பெரிய பணம் சம்பாதிக்கலாம்னு ஆசை வார்த்தை சொல்லியிருக்காங்க. மீட்டிங் ஒன்று இருக்குமா, ஹெல்த்து சம்மந்தப்பட்ட மீட்டிங்கு நீ வரணும் அப்படின்னாங்க. எனக்கு கம்பல் பண்ணி அப்படியே என்னை வர வச்சுட்டாங்க. நாங்களும் போயிட்டோம். ஒரு ஆளுக்கு 350 ரூபா, நானும் எங்கள் ஹஸ்பண்டை 700 ரூபா கொடுத்து போனோம். 1,95,000 கொடுத்து நான் இதில் சேர்ந்து இப்போது மாதம் 54 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க, அவங்க பழைய ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க. அதில் ரொம்ப அவங்க மோசமாக இருக்காங்க. அப்போ நாங்கள் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம் பாருங்கள், இதில் சேர்ந்து தான் நாங்கள் இப்படி இருக்கோம். இப்போ காரு ஃப்ளாட்லாம் 1 கோடி ஃப்ளாட் வாங்கி இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்களும் சேருங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி எங்களை ஒரு 10 பேர் அதுமாரி சொன்னாங்க. பூங்கொடியோட கணவர் அசோக் டிரைவரா வேலை பார்க்கறாரு. 2 லட்சங்கிறது இவங்களுக்கு பெரிய பணம். இருந்தாலும் நிறைய பணம் சம்பாதிக்கலாங்கிற ஆசையில அசோக்கும் உடல் பருமனை குறைச்சு ஒல்லி ஆகலாங்கிற ஆசையில அவருடைய மனைவி பூங்கொடியும் அங்க இங்க கடன் வாங்கி நகைய அடகு வச்சு 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டியிருக்காங்க. 2 லட்ச ரூபா கொடுத்த உடனே நீ தலை முடியலாம் நல்லா இதுவாகிடணும், நீ ஸ்டைல் ஆகிடணும், ஜீன்ஸ் போடணும், அப்படியே ரீச் கேர்ள் மாரி ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சேர்ந்தவங்களாம் மீட்டிங் போயிட்டு இங்கே உக்காந்தாங்க. இங்கே ஓரமாக உட்காந்தோன்னே என்னம்மா எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டேன். அக்கா எங்கள் ரேஞ்சே மாறப்போகுதுக்கா, நாங்களாம் இப்போது வசதி ஆகிட்டோம், இப்போயே எங்களுக்கு 13,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ அடுத்த மாதம் இன்னும் 6 மாதம் கழிச்சு எங்களுக்கு 26,000 ரூபாய் கொடுப்பாங்க. நாங்கள் பெரிய ஸ்கூலில் தான் சேர்ப்போம், காரில் தான் போவோம் எங்கள் பசங்களாம் ஸ்கூலுக்கு, இனி எங்கள் ரேஞ்சே வேறக்கா அப்படின்னு அவங்களாம் பேசுகிறாங்க. டான்ஸ் ஆடணும் நாங்கள், அப்புறம் மைக் பிடிச்சி பேசணும், அது என்ன ஜூஸ் பேர் இன்னும் சொன்னாங்க. நாங்கள் அது ஜூஸ் பண்ணோம், அதை போட்டு கொடுத்தாலே போதும், சம்பளம் 26,000 ரூபாய்
மாசானா எங்கள் கெத்தே வேறக்காப்பா. சைதாப்பேட்டையில பூங்குடி வசிக்கிற பகுதியில 40க்கும் மேற்பட்டவங்க இந்த நிறுவனத்துல பணம் கட்டி சேர்ந்திருக்காங்க. இவர் பேரு மணி, மெக்கானிக்கா வேலை செய்யறாரு. நிறுவனத்தோட மீட்டிங் எல்லாம் போன இவரு கடைசி நேரத்துல பணம் கட்டாம வெளியே வந்துட்டாரு. என்னை வந்து அசோக்ன்றவர் கூட்டு போனாருங்க அந்த மீட்டிங்க்கு. அந்த 350 ரூபா டிக்கெட் வேறு எடுக்கணுமா, அது என்னமோ சினிமா தேட்டரில் டிக்கெட் எடுத்த மாதிரி எடுக்கணுமா. எடுத்துகிட்டு உள்ளே போனால் என்னமோ சினிமாவில் படம் காட்டுற மாதிரி காட்டுறாங்க, திரைப்படம் காட்டுற மாதிரி காட்டுறாங்க இல்லையா. அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து அங்கே பதில் சொல்கிறாங்க. நான் அவ்வளோ கட்டியிருக்கேன், நான் இவ்வளோ கட்டியிருக்கேன், அப்படி நான் 2 லட்ச ரூபா கட்டி சேர்ந்துட்டேன், நான் ஒரு 15 பேர் சேர்த்தேன், எனக்கு 1 கோடி ரூபா சம்பளம் வருது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சார் வந்து பேசுகிறாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, 2-3 லேடி வந்து அதுக்கு வந்து சாட்சி சொல்லுது. இந்த மீட்டிங் நடந்தால் எப்படி சாட்சி சொல்கிறாங்க, அந்த மாதிரி சாட்சி சொல்கிறாங்க. வந்து கடைசியில் ஒரு லேடி சொல்கிறாங்க 15 பேர் சேர்த்தாங்களாம். 15 பேரில் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்களாம். வீட்டில் உட்காந்துக்கிட்டு சாலிகிராமத்தில் சொந்த வீடு வாங்கியிருக்காங்களாம், வடப்பனில் சொந்த வீடு இருக்கான். அதுங்கான கோயம்பேடு பக்கத்து அந்த பிளாட்டில் ஒரு 2 பிளாட் இருக்கான் அந்த அம்மாவுக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. மணி பணம் கட்டாம தப்பிச்சிட்டாலும் பணம் கட்டின பூங்கொடி மாதிரி மத்தவங்க தாங்க ஏமாத்தப்பட்டோங்கிறத ரொம்ப தாமதமா தான் உணர்ந்திருக்காங்க. அந்த கம்பெனி ஏஜென்ட்டு எங்களை எதுவுமே சேர்த்து விட்டார்ல, அவங்க ஒய்ஃப் தான் சொன்னாங்க, இந்த மாதம் ஒருத்தர் சேர்த்து விட்டா தான் அடுத்த மாதம் சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், நான் தான் ஒரு ஆள் சேர்த்து விட்டேனே, எனக்கு லைஃப் லாங் 13,000 வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு. இல்லை உனக்கு யார் சொன்னது, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது இது ஃப்ராடு கம்பெனின்ட்டு. போய் காசு கேட்டதுக்கு காசு உண்டியில் போட்ட மாதிரி தான், காசுலாம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு வாட்டி நானும் எங்கள் அண்ணியும் போய் கேட்டதுக்கு எங்கள் அண்ணியெல்லாம் வேறு ஒரு மாதிரி பேசுனாங்க, செத்தா சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு தரக்குறைவாக பேசுனாங்க. இப்ப பூங்குடி தன்னுடைய பணத்தை மீட்டு தாங்கன்னு சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காங்க. பூங்குடி மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கில் மக்கள் ஏமாத்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க பாதிக்கப்பட்டவங்க. இது சம்பந்தமா நிறுவனத்தினுடைய ஏஜென்ட் முனுசாமி மற்றும் அந்நிறுவனத்தின் மேலே புகார் கொடுத்துருக்கோம். கமிஷனர் ஐயா கிட்ட நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி, மக்களை ஏமாற்றுறதுக்காக இதுமாரி நிறுவனங்கள் வந்து நூதன வகையில் மோசடியில் இறங்கியிருக்குது. ஒரு நிறுவனத்தோட வித்தியாசமான மருந்தால ஒல்லியாயிட்டேன்னு சொன்ன தீபா இப்போ வேற மாதிரியான பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆஃப்டர் 1 இயர் வந்து எனக்கு என்ன ஆயிடுத்துன்னா வந்து ஆல் ஆஃப் த சடன் வந்து ரொம்ப உனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. ஒரே வாமிட்டிங், ஃபீவர், பெட்ரிடனாக ஆகிட்டேன் நான். அப்போ ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருக்கு, யூட்ரஸ் லிவர் வந்து வீங்கியிருக்கு, உங்களுக்கு எல்லாமே இந்த வந்து ஹை ப்ரோட்டீன் ஃபைபர் ஃபுட் உங்களுக்கு இது வந்து செடிமெண்ட் ஆனதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு நீங்கள் உடனே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அங்கங்கே கொடையை போட்டுட்டு நின்றுக்கிட்டு இருப்பாங்க, வாங்க வெயிட் செக் பண்ணிட்டு போங்களான்னு வாங்க. அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெயிட் செக் பண்ணலான்னு கூப்பிட்டா தயவு செஞ்சு யாருமே போகாதீங்க. நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க, நீங்கள் உள்ளே போகிறதுக்கு தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு யாரும் அங்கே போய் நின்றுடாதீங்க, நின்னீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. அப்படி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குண்டா இருக்கிற பெண்கள் தவறான விளம்பரங்களை பார்த்து ஏமாற வேண்டாம்னு சொல்றாங்க டாக்டர் சரோஜினி. உடல் பருமனான இவங்க ஒரு பல் மருத்துவரும் கூட. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் இந்த ட்ரிங்க்கு குடித்தா ஒலி ஆகிடுவோம், அப்புறம் ரொம்ப வில் பிகம் வெரி ஹெல்த்தி, ஹாப்பி, எல்லாமே அப்படி எதுவுமே நான் ட்ரை பண்ணதில்லை. பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பட் என் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க. ரைட் ஃப்ரம் அந்த சொல்லுவாங்க ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், ஹீட்னால அவங்களுக்கு ஃபேட் கரைஞ்சிரும், விச் இஸ் ஆக்சுவலாக அது ரபிஷ் தான். பட் அதுலேருந்து லைட் டு லைப்போசெக்ஷன்னா ஃபேட் வந்து இன்ஜெக்ஷன் வழியாக வெளியே இழுக்கிறது. கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிடுங்க, ஒரு 4-5 கிலோ கஷ்டப்பட்டு குறைப்பாங்க. பட் கொஞ்சம் ஹாலிடே பாவம் போயிட்டு வராங்க, இல்லை கல்யாணத்துக்கு போயிட்டு வராங்க, இம்மீடியட்டாக அந்த வெயிட்டை போட்டுருவாங்க. அண்ட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் டிப்ரெஸ்ட். ரொம்ப சேட் ஆகிடுவாங்க. ஐயோ நான் இந்த 5 கிலோ இதுக்கு 13,000 14,000 ஸ்பெண்ட் பண்ணனே, இந்த காலுக்கு 13,000 ஸ்பெண்ட் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இங்கே 3.5 கிராம்ஸ் போட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணி அதுலேயே டிப்ரெஸ் ஆகி, நான் பாரு லிட்டரலாக என் வீட்டுக்காரர் என்னை வேறு மாதிரி பார்க்குறாரு அப்படின்லாம் தே ஸ்டார்ட் இமேஜிங். அதெல்லாம் மோஸ்ட்லி அதெல்லாம் உண்மையே இருக்காது. வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரிங்கிங் திஸ் மூலிகை சாப்பிடு. அந்த மூலிகையில் வந்து காலையிலையும் மதியம் லைம் ஜூஸில் கலந்து சாப்பிடு. லைம் ஜூஸ் குடித்தா வலி ஆகிடுவோம், ஹாட் வாட்டர் குடித்தா
திஸ் இஸ் டோட்டலி நோ பேஸ். பலரோட குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிற குறிப்பிட்ட நிறுவனம் தங்களோட தரப்பை சொல்ல மறுத்துட்டாங்க. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கறதே ஆசை வார்த்தை சொல்லி ஏமாத்துற நூதன மோசடி தான். இதை தடுக்க கடுமையான விதிமுறைகள் வேணும். இல்லனா இன்னும் ஆயிரக்கணக்கில் மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க சட்ட வல்லுநர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.